அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. இந்த ஒரு ஆண்டில் தான் சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அபரிவிதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு ஆண்டில் தான் ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இணையதளங்கள் ரொம்ப வேகமாக வைரலாக ஆரம்பிச்சு மக்களிடையே அதிக அளவில் பயன்பாட்டிற்கு வந்திருந்தது. அந்த ஒரு தருணத்தில் சீமானுடைய பேச்சு ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் ரொம்ப அரசியல் சார்ந்தும் இருக்க ஒரு காரணத்தினால இவருடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் போயிட்டு இருந்த ஒரு தருணம் தான் அது. அந்த ஒரு தருணத்தில் இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அதிகப்படியாக சீமான் வீடியோவை பார்த்து அதற்கு பிறகு சீமானோட கட்சியில் இணையணும் அப்படின்னு இந்த இணையவாசிகள் எல்லோருமே சேர்ந்து நாம் தமிழ் கட்சியில் இணைந்த ஒரு நாள் தான் அன்று. அன்றைய தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவிங்கே உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிற கட்சிகள் அவங்களுக்கு என்ன ஒரு ஆஃபீஸ் வச்சு அவங்களே ஐடிவிங் அப்படின்னு ஆளை சேர்ப்பாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் இந்த இணையத்தில் அறிவு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தங்களை நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவிங்காகவும் சீமானுக்கு சிப்பாய்களாகவும் கருதி கொண்டு அதற்கு பிறகு அவங்க எல்லோருமே சீமானுடைய பரப்புரைகளை இணையத்தில் பரப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இதற்கு பேர் தான் ஐடிவிங் அப்படின்னு காலப்போக்கில் மாறி இருக்கு. நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடிவிங் அப்படின்றது பணத்திற்காக வேலை செய்கிறவங்க இல்லை அப்படின்னு நாம் தமிழ் கட்சியை குறித்து அறிவு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு கட்சி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொறுப்பில் இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற ஒரு நிர்வாகியாக இருந்தால் கூட இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்ற மூணுத்துலையுமே அவங்க ஒரு நாம் தமிழ் கட்சிக்கு ஐடிவிங் போல தான் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் அதிகப்படியான நபர்கள் ஐடிவிங்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இந்த தொலைக்காட்சிகளோட பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல 30% கீழே இறங்கிடுவாங்க அப்படின்னும், போனை பார்த்து மட்டுமே நியூஸ் தெரிஞ்சுக்கக்கூடியவங்க தான் 70% மேலே இருப்பாங்க அப்படின்னும், அந்த ஒரு தருணத்தில் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ட்ரெண்டிங்கான அரசியல்வாதியாக இருக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. காலப்போக்கில் ஒவ்வொரு விஷயங்களுமே மாறிட்டு வர மாதிரி இந்த ஒரு தருணத்தில் ஸ்மார்ட் போனுடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னா 100% தொட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க ஒருத்தவங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்க ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க அப்படின்னாலே நிச்சயமாக சீமான் குறித்த நியூஸ்களை நாள்தோறும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட தமிழ் தேசிய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு வளர்ச்சி அப்படின்றது 2026க்குள்ள அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னும், இந்த இணையத்தை பாட்டு மட்டுமே சீமானுடைய நியூஸ் தெரிஞ்சுக்கிறவங்க அவருக்கு ஓட்டு போடவும் ஆரம்பிப்பாங்க அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.